இமயமலை அடிவாரத்தில் ஆசிரமத்தை அமைத்து வாழ்ந்து வந்த புலஸ்தியரின் மகனான விஸ்ரவஸ் மற்றும் பரத்வாஜரின் மகள் தேவவர்ணினிக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பெரியவர்கள் ஆசீர்வதித்து வைஷ்ணவன் என்று பெயரிட்டனர். அக்குழந்தை நேர்மை மற்றும் பக்தியின் பாதையில் செல்ல உறுதியுடன் வளர்ந்தான். வைஷ்ணவன் வளர்ந்து பெரியவன் ஆனான். அவனுக்கு என்று ஒரு நோக்கத்தையும் தீர்மானித்தான். அதை அடைய கடும் தவம் செய்தான். அவனின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மாவின் கவனத்தை ஈர்த்தது. தேவர்களுக்கு இணையான சக்தியையும் அனைத்து உயிரினங்களுக்கும் செல்வத்தையும் செழிப்பையும் பாதுகாக்கும் பொறுப்பையும் பிரம்மாவிடம் வரமாக பெற்று குபேரராக மாறினார். கூடுதலாக வானில் பறக்கும் புஷ்பக விமானமும் வரமாக கிடைத்தது. தனது ராஜ்யத்தை நிறுவுவதற்கு சரியான இடம் வேண்டி தந்தையிடம் நாடினான். விஸ்ரவஸ் சற்று யோசித்து தென் சமுதிரங்கள் சூழ்ந்திருக்கும் லங்கையை பற்றி சொல்கிறார். விஸ்வகர்மாவால் இந்திரனின் அமராவதிக்கு நிகராக அரக்கர்களுக்காக கட்டப்பட்ட நகரம். அதிகார ஆசையால் அரக்கர்கள் தேவலோகத்தை வெல்ல முயலும் போது தோல்வி அடைந்தார்கள். அதற்கு பிறகு இலங்கை வெறிச்சோடி போனது. நீ வசிக்க ஏற்ற இடம் அதுதான் என்று லங்கைக்கு வழிகாட்டினார். இரக்கத்துடனும் ஞானத்துடனும் லங்கையை கண்காணித்து நீதியின் பாதையில் நடப்பவர்களுக்கு தனது ஆசிகளை வழங்க எப்போதும் தயாராக இருந்தார் குபேரர்.